கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு 10 நாட்களாகவே விசிக திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் ஒரு வழக்கறிஞர் வாகனத்துக்கு இது மோதியதாக பல்வேறு செய்திகள் கூட உலாவி வந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா வழக்கறிஞர் சங்கம் கூட இருவேறு தரப்பாக நின்று ஆர்ப்பாட்டம் கூட செஞ்சுருந்தாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஒரு 18 நிமிட அந்த சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் என்ன நடந்துன்ற செய்தி கூட வெளியே இருக்கிறது. ராஜீவ்காந்தி அவர்கள் பார் கவுன்சில் வச்சு தாக்கிட்டாங்க. விசிக கட்சிக்காரங்க 20க்கும் மேற்பட்டவர்கள் குண்டர்கள்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்கன்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லக்கூடிய சூழலில் அப்படிலாம் அங்கே உள்ள நடக்கலைன்ற மாதிரியான அந்த சிசிடிவி காட்சி கூட சொல்லியிருக்குது. கூடுதலாக பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி அவர்கள் கூட 10 நாளாக மருத்துவமனையில் கூட அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது எல்லாமே பொய் தான்ன்ற மாதிரியான ஒரு கருத்து கூட வந்திருக்கிறது. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் உச்சநீதிமன்ற அவைக்குள்ளேயே அவமதிக்கப்பட்ட அந்த கொடுமையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் அமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை உயர்நீதிமன்ற வாசலில் நடத்தியது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எமது தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கேற்று தமது கண்டனத்தை பதிவு செய்தார். திரு கவாய் அவர்கள் மீது சங் பரிவார்கள் கொடுத்த அந்த தாக்குதல் என்பது அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் அதை எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாவது அந்த கொடுமையை கண்டித்து போராடி இருக்க வேண்டும். யாரும் அதை செய்யாத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இதை கையில் எடுத்தோம். அதுதான் சங் பரிவார்களுக்கு பிடிக்கவில்லை, சனாதன சக்திகளுக்கு பிடிக்கவில்லை. எல்லோரும் அமைதியாக இருக்கின்ற போது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மற்றும் இதை எதிர்த்து களமாடுகிறாரே என்பதை அறிந்த அந்த கும்பல் திட்டமிட்ட ஒரு நாடகத்தை சென்னை நகரில் அரங்கேற்றியது. திடுமென தலைவரின் வாகனத்தை ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் மறைக்கிறார். அது கைகலப்பிலே முடிகிறது. இது நாம் அனைவரும் கண்ட காட்சி. வாகனம் மோதவில்லை, ஆனால் வாகனம் மோதியதாக பிரச்சனை செய்தார்கள். வாகனம் மோதியதாக அவதூறு பரப்பினார்கள். வாகனம் மோதியதற்கான எந்த சான்றும் எந்த பதிவிலும் இல்லை. திட்டமிட்டு அவர்களே அந்த காட்சியை படமாக்கினார்கள், ஊடகங்களிலே வெளிப்படுத்தினார்கள். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் கார் மோதியது என்றே செய்தியை பரப்பினார்கள். ஆனால் அதில் துளிகூட உண்மை இல்லை என்பது அன்றைக்கே தெரிந்தது. இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. அதன் பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், பார் கவுன்சிலுக்குள்ளேயே சென்று அந்த வழக்கறிஞரை தாக்கினார்கள். அவர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் என்கின்ற ஒரு வதந்தியை, அவதூறை, அப்பட்டமான பொய்யை இறக்கினார்கள். அது ஒரு சில சாதிய அமைப்புகள் கையில் எடுத்துக்கொண்டு எங்கள் சாதியை சார்ந்த வழக்கறிஞரை தாக்கிவிட்டார்கள் என்று பிரச்சனையை மேலும் கூர்மைப்படுத்த முனைந்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. எப்போதுமே விடுதலை சிறுத்தைகள் ஒரு வார்த்தையை மனதில் வைத்திருப்போம், உண்மை எப்போதும் உடுப்பணியாத நெருப்பு, அது தொட்டாலும் சுடும், கேட்டாலும் சுடும். எனவே உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்று நாம் அப்போதே சொன்னோம். இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக, நீங்கள் சொன்னது போல் வெட்ட வெளிச்சமாக வீடியோ ஆதாரத்தோடு இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏறத்தாழ 1 மணி நேரம், அந்த நிகழ்விற்கு பிறகே ஏறத்தாழ 1 மணி நேரம் பார் கவுன்சிலில் மிக சாதாரணமாக இருக்கிறார். அவராகவே பெட்டிஷன் எழுதுகிறார். அவரே காவல்துறை அதிகாரியிடம் பேசுகிறார். யாரிடமோ தொலைபேசியில போன்ல தொடர்பு கொண்டு பேசுகிறார். காவலர்கள் காவல் நிலையத்திற்கு வா என்று அழைத்து கொண்டு போன போதுதான் எனக்கு உடம்புக்கு முடியவில்லை என்கின்ற ஒரு நாடகத்தை அவர் நடித்து காட்டினார். 10 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் இருந்தார். இன்றைக்கு அது ஊடகங்களின் வாயிலாகவே பல சமூக வலைத்தளங்களில்
வடிவேலு காமெடியை போடுவது போல் அதை போட்டுக்கொண்டு தலையிலே இருக்கக்கூடிய கொண்டையை மறந்து விட்டாயே என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த சம்பவம் ஒரு நகைச்சுவையாக ஊடகங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. இதில் நம்மை போன்ற பொறுப்புணர்வு உள்ளவர்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில், தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் சங் பரிவார்கள் எந்த எல்லைக்கும் செல்லுவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சனாதனத்தை மிக மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்பதனால் அவரது உயிருக்கே இவர்களால் குறிவைக்கப்படுகிறது என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலம் உணர வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் அன்றே சொன்னோம், தமிழக அரசு, குறிப்பாக தமிழக காவல்துறை இது சம்பந்தமாக தீர விசாரித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று தற்போதும் சொல்கிறோம். எத்தனையோ முறை இப்படிப்பட்ட தலைவரின் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டது கிடையாது. மிக சாதாரணமாக நம்முடைய தலைவர் கடந்து செல்வார். இன்றைக்கு கல்லெறியும் தம்பிகள் நாளை பூவள்ளி வீசுவார்கள் என்று அது பல இடங்களில் இன்றைக்கு நடந்தும் வருகிறது. எந்த தெருவிற்குள் வரக்கூடாது என்று தடுத்தார்களோ இன்றைக்கு அந்த தெருவை சார்ந்தவர்களே பூ மாலை போட்டு வரவேற்பு கொடுத்து அழைக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாறி வருகிறது. எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் நெடுங்காலமாகவே கடந்துதான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கின்ற போது நம்மால் உணர முடிகிறது. எனவே மீண்டும் சொல்கிறோம், தமிழ்நாடு அரசு இது குறித்த ஒரு விரிவான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். அவதூறுன்னு சொல்றீங்க, யார் இதை பண்ணியிருப்பாங்க? அவருக்கு ராஜீவ்காந்திக்கு தனிப்பட்ட மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. அவர்களுடைய சூழல்ல இந்த ஏதாச்சும் தான் நடந்திருக்கலாம். சங் பரிவார் கும்பலினுடைய திட்டம் தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும், குறிப்பாக பாஜக தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை கையிலே எடுத்து வேலை பார்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ச்சியாக 3 தேர்தலில் மிக கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது. கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது என்பதை தாண்டி 3 தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு சட்டமன்ற பொது தேர்தலிலும் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெற்றிருக்கிறது என்பதை சங் பரிவார்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகளை சீண்டினால், விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றினால், விடுதலை சிறுத்தைகளை இதுபோல அவதூறு பரப்பினால் இந்த கூட்டணியிலே ஒரு சின்ன சலசலப்பு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை வைத்து நாம் அரசியல் செய்யலாம் என்கின்ற கணக்கு போட்டார்கள். இன்றைக்கு அந்த கணக்கு வெட்ட வெளிச்சமாய் வீதியிலே கிடக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பொறுப்புள்ள ஒரு அமைப்பினுடைய வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராய் இருக்கின்ற காரணத்தினால் தமிழக மக்கள் இவர்கள் பரப்பிய அவதூறை நம்பவில்லை என்பது முதல் செய்தி. இவர்கள் பரப்பிய அவதூறை யாரால் தாக்கப்பட்டவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் இங்கே இது ஒரு சாதி பிரச்சனையாக மாற்ற முனைந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதனால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. 10 நாட்களில் இவர்கள் நடித்த நாடகம், இவர்கள் நடத்திய சதி திட்டம் எல்லாம் இன்றைக்கு வீதியிலே கிடக்கிறது. அதனால்தான் அந்த சமூகத்தை சார்ந்த மக்களே அவர்களை நம்புவது கிடையாது. அதனால்தான் அவர்கள் வயிற்றில் அடித்துக் கொண்டு அலைகிறார்கள். நீங்க திமுகவிற்கு பின்னால், அதிமுகவிற்கு பின்னால் போகிறீர்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்காக இருக்கிறோம் என்று அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் யாரும் அவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இவர்கள் இப்படிப்பட்ட சதித்திட்டங்களை செய்வார்கள், இப்படிப்பட்ட சதித்திட்டங்களை செய்து கொண்டு நாடகத்தையும் நடிப்பார்கள் என்பது இன்றைக்கு ஊடகங்களின் வாயிலாகவே எந்த உண்மை நிகழ்வும் விடுதலை சிறுத்தைகள் காட்டவில்லை. இதெல்லாம் ஊடகங்கள் தான் காட்டுகிறது. விடுதலை சிறுத்தைகள் ஊடகங்கள்ல வர்ற செய்தியை வேணா விடுதலை சிறுத்தைகள் எடுத்து எங்க சமூக வலைத்தளங்கள்ல நாங்க போடுறோம். இந்த நாடகத்தை, இந்த அவதூறு பரப்புதலை செய்தவர்கள் யார் என்பதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாய் ஊடகங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அதற்கு காயாக பயன்படுத்தப்பட்டவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள். இல்ல அதிமுக காரர் ஒருவேளை பாஜக அண்ணாமலை தூண்டுதல்தான் இருக்குமா? பாலிமர் செய்தி, அண்ணாமலை உடனே அறிக்கை, பேச்செல்லாம் பார்க்கும்போது அவங்க கடந்த முறை உங்கள் ஊடகங்களில் நான் நேர்காணலை சந்தித்த போது சொன்னேன், உடனடியாக அரை மணி நேரத்தில் இதை ஊதி பெருக்குவதற்கான காரணமாய் அமைத்தவர்கள் பாலிமர் தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள்.
அவங்க தான் சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வாகனம் மோதியது என்ற அந்த மோதியது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திய ஊடகம் அது. அதற்கடுத்த அரை மணி நேரத்தில் இந்த நிகழ்வு நடந்த 1 மணி நேரத்தில் அண்ணாமலையின் அறிக்கை வருகிறது. இதுவெல்லாம் தொடர் கதை. அப்படியே தொடர்ச்சியாவே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடந்தது? ஒரு சாதாரணமான நிகழ்வு, வண்டி மோதவே இல்லை. வண்டி மோதல அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. நம்முடைய தலைவர் மிக 1 நாள் கழித்து 2 நாள் கழித்து சேலஞ்ச் விட்டது மாதிரியே சொன்னார். மோதுனதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க, நான் பொதுவெளியில மன்னிப்பு கேட்கறதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 நாள்ல ஊடகவியலாளரை சந்திச்சு பேசுறப்ப திருச்சி ஏர்போர்ட்ல நினைக்கிறேன், திருச்சி ஏர்போர்ட்ல சொல்றப்ப சொன்னாரு, இந்த மாதிரி மோதுனதுக்கான ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. சவால் விட்டார், அந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை சொல்ல முடியல. அதற்கு அடுத்து தான் போறாங்களே ஒழிய அங்க நடந்த நிகழ்வுடைய உண்மையை சொல்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் அம்பலப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையுமே விடுதலை சிறுத்தைகளை சீண்டி இவர்கள்தான் மக்கள் மத்தியிலே அம்பலப்பட்டு நிற்கிறார்களே ஒழிய விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் சீண்ட வலிமை பெற்று வருகிறோம், தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறோம் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே மீண்டும் நாம் சொல்வது, தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் இந்த கும்பல் இன்னும் என்னென்ன சரி செயல்களை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ நமக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு அரசு இவர்களை கண்காணிக்க வேண்டும். இது குறித்து ஒரு ஆழமான விசாரணையை நடத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார், நன்றி சார். நன்றி.